வணக்கம் மக்களே. நான் தான் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்தன் பேசுகிறேன். தொடர்ந்து மிடில் ஈஸ்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிருந்துச்சு. இப்போ திடீர்னு ட்ரம்ப் பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. ஸோ மீண்டும் பேச்சுவார்த்தைங்கிறாரு. ஒருவேளை அவர் டார்கெட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம குள்ளநரி ட்ரம்ப் வந்துட்டு புதுசாக ஒரு ஷார்ட் அடிச்சுட்டு அது ஒரு லாங் அடிச்சுட்டு அதுக்கான ஒரு நியூஸை கொடுத்துட்டு 10 பாவமை போட்டு அவங்க பலன் அனுபவிக்கிறாங்கிறது தெளிவாக தெரிய வருது. ஸோ அமெரிக்க மார்க்கெட் எல்லாமே க்ரீனில் பளிச்சுன்னு மின்னுது. கோல்டு விலை கூடிட்டு இருக்கு, சில்வரும் கூடுது. டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக்கு, S&P எல்லாமே வந்து க்ரீனில் இருக்குது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு க்ரீனில் இருக்குங்கிறத இதை பார்த்தாலே தெரிய வருது. ஏன்னா உலக பொருளாதாரமே அமெரிக்காவை சுற்றி இருக்கிறதுனால அமெரிக்க மார்க்கெட் ஏறுனா உலக பொருளாதாரம் ஏறுது, அமெரிக்கா இறங்குச்சுன்னா உலகம் இறங்குது. ஸோ நம்ம எல்லாம் அமெரிக்காவுக்கு பின்னாடி ஓடுற ஒரு அல்லகைகளாக மாறிட்டு இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வருது. எனிவே இது எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு விட முடியாது. இதுக்கான ஒரு திட்டமிடலை இந்திய அரசாங்கம் நிச்சயம் எடுக்கும். ஏன்னா இந்திய பிரதமர் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இந்தியாவோட முதலீடுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக யோசிச்சுட்டு இருக்கிறாரு. நிச்சயம் அந்த முடிவு நல்ல முடிவாக இந்தியாவுக்கு சாதகமாக அமையும்னு நம்மளும் நம்புவோம். ஸோ நீங்கள் அவங்க தொடர்ந்து உங்கள் முதலீட்டை இந்தியாவுக்குள்ளே முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் நீங்கள் வெற்றி அடைய முடியும். ஸோ இன்றைக்கி என்ன மார்க்கெட் நடந்திருக்கு நம்ம நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23,962 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங் வந்துட்டு 23,928. ஸோ வழக்கம் போல் இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாங்கிற மாதிரி தான் முடிச்சுக்கிறாங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு 80 பாயிண்ட் ப்ளஸில் முடிச்சிருக்கிறாங்க. ஹை வந்து 24,134 வரைக்கும் போச்சு. ஸோ மக்கள் எல்லாமே ஹை சைடில் போய்ட்டு நிறைய பேர் கால் சைடு எடுத்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி சுமாருக்கு வந்து அப்படியே எவ்வளோ மேலே போச்சோ அவ்வளோ கீழே இறக்கி விட்டு எல்லோரும் காலி பண்ணிட்டாங்க. ஸோ சரியான நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் ஒரு கால் சைடு ட்ரேடும் ஒரு புட் சைடு ட்ரேடும் கிடச்சிருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் ஒரு 40 பாயிண்ட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு உள்ள டேலண்ட்டு. அதை நீங்கள் டிசைட் பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கான இலவச பயிற்சி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். தேவை உள்ளவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை என்னுடைய முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் சண்டே நான் அதுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன், இலவசமாக தான். புதியதாக யாருக்காவது தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த பயிற்சி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்த நண்பர்கள், பயிற்சி பெற்ற நண்பர்கள் அவங்க சொந்த திறமையாலும் ப்ளஸ் இதில் கிடைச்ச இந்த ஐடியாவாலையும் இப்போ அவங்க தினமும் 1000 இல்லை 2000, 3000 கூட சம்பாதிச்சிட்ருக்காங்க. அவங்க நம்ம குரூப் டிஸ்கஷனில் இப்போவும் இருக்கிறாங்க. அவங்க எடுக்கிற லாபங்களை வந்து அதில் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறாங்க. பட் தனி நம்பரோட எந்த வருமானத்தையும் காட்டக்கூடாதுங்கிறது நோக்கம். ஸோ விருப்பம் உள்ளவங்க, உங்களுக்கு திறமை இருக்குது, கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிச்சயம் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன். ஸோ இந்த நிஃப்டியை எப்படி இன்றைக்கி ப்ளே பண்ணியிருக்காங்கிறத உள்ளே கொஞ்சம் போய் டீப்பாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து இப்போ டேயில் வச்சுருக்கோம். அது நம்ம வந்து 5 மினிட்ஸில் வச்சு பார்ப்போம் எப்போதும், அல்லது 15 மினிட்ஸில் வச்சுப்போம். 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக இங்கே சொல்ல வரோம்னு வச்சுங்களேன். காலையில் ஒரு லாங் கொடுத்துருக்குறான். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 60 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. திரும்ப ஒரு ஷார்ட் கொடுத்தான். அந்த ஷார்ட் பார்த்திங்கன்னா வந்து திரும்ப லாங்கில் தான் போய் முடிச்சிருக்கிறோம். அதாவது இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோட 50% நியர்பை வந்து முடிச்சிருக்கிறதுனால நாளைக்கு புல்லட்ஸில் இருக்குங்கிறத நம்ம கேண்டில் சிக்னல் கொடுத்துருக்குது. ஸோ இது புல்லட்ஸில் தான் போகும். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியும். பட் ஒன் டேயில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து புல்லட்ஸில் இருக்குங்க தெரிய வரும். பாருங்கள், கட்டுறேன். இப்போது ஒன் டேயில் வைக்கிறோம். ஒன் டேயில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தெளிவாக வந்து இந்த ரெட் லைன் வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ், இந்த எல்லோ லைன் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து 50 கிராஸ் பண்ணி மேலே போயிட்டான். ஸோ ட்ரெண்ட் இஸ் அப் சைடு ஒன்லி. இப்போ நடக்கிறது வந்து கேப் ஃபில்லிங், ஷார்ட் கவரிங், அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. இந்த இறக்கத்தில் நிறைய முதலீடு வச்சுருக்கவங்க அவங்களுடைய பொசிஷனை ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க வந்து. ஸோ பையர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி பொசிஷன் க்ளோஸ் பண்ணுவாங்க. செல்லர்ஸ் வந்து லாங் டைமில் வந்து அதாவது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் லெவலில் வச்சு பண்ணுறவங்க தங்க பொசிஷனை ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க வந்து. ஸோ அவங்க ஹெட்ஜிங் பண்ணி தான் பொசிஷன் பண்ணுவாங்க. அது வேறு ஒரு சப்ஜெக்ட்டு. அது செல்லிங் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஹையாக தேவைப்படும். உங்களுக்கு ப்ராஃபிட் நீங்கள் அதிகம் கிடையாது, பட் கேபிட்டல் மட்டும் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அதிகமான வின்னிங் சான்ஸ் வந்து செல்லருக்கு தான். ஸோ அதுவும் இப்போது கொஞ்ச நாட்களாக வந்து என் ஷேப்பு, வி ஷேப்பு, டபிள்யூ ஷேப்பில் மார்க்கெட் முடிச்சுன்னா செல்லருக்கும் அல்வா தான். ஏன்னா ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆகிடும். பையராவது அவங்க சம்டைம்ஸ் எக்ஸிட் ஆகிடலாம். வந்து நீங்கள் அதிகபட்ச லாபத்தை பிடிக்கணும்னு போகும்போது தான் நீங்கள் உங்களுக்கு நஷ்டமடைய வரும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஈஸியாக இன்னும் ஷார்ப்பாகவும் ட்ரேடிங் பண்ணுங்கிறத வந்து நம்ம பயிற்சி ப்ளஸ் கொடுக்குறோம் வந்து. ஸோ அதை நீங்கள் பார்த்து கற்றுக்க தான் தெரிஞ்சுக்க விருப்பம் உள்ளவங்க நீங்கள் தொடர்பு கொண்டுக்குங்க. ஸோ இந்த ரெட் கேண்டில் பெருசாக போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு
ரிவர்ஸ் டோஜி ஹேமர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க வந்து. ஸோ இந்த நாளைக்கு எப்படி இது ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக மார்க்கெட்டு இது இந்த இந்த ரெட் கேண்டிலோட டாப்பும் பாட்டமும் நான் இங்கே உங்களுக்கு போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த இதில் இருக்கு பாருங்கள். இதுதான் இந்த ரெட்டோட இந்த 24.52 தாண்டி மேலே போய் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபுல் க்ளோஸ் வைக்கணும். ஒரு 4 ஹவர் கேண்டில் வச்சுச்சுன்னா ஃபர்தராக 24,300 வரைக்கும் போவான். 24,300 தாண்டி மேலே போகும் பட்சத்தில் 24,600 வரைக்கும் டார்கெட் போகும். ஸோ அதுதான் இப்போதைக்கு உள்ள லெவல்ஸ். ஸோ இந்த ஒரு வாரம் விளையாடுறதுக்காக ஒரு பெரிய ரெட் கேண்டில் போட்டு முடிச்சு வச்சுட்டாங்க வந்து. இந்த ரெட் கேண்டிலுக்குள்ளே தான் இனி அந்த ஒரு வாரம் ஃபுல்லு கேம் நடக்குங்கிறது தெரிய வருது. ஏன்னா ஃபர்தராக ஏதாவது குட் நியூஸ்னால் என்ன, அமெரிக்காவோட அதிபர் சொல்கிற நியூஸை பொறுத்து தான் குட்டு பேட்டு போயிட்டுருக்கு. உலகமே அவர் பின்னாடி தான் ஓடுற மாதிரி தெரியுது. அவர் அழகாக கேம்லிங் ஆடி அமெரிக்காவில் உள்ள பெரிய முதலாளிகள்லாம் கொள்ளையடிச்சிட்ருக்காங்க இந்திய பணத்தையும் ஏஷியா நாட்டோட பங்கு சந்தைகள் பணத்தையும். இதுதான் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையானா இருக்குது. அதுக்கு அந்த பணக்காரர்களோட மைண்டை எப்படி ஜெயிக்கணும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். நம்ம உதாரணம் சொல்ல போனோம்னா இந்தியாவில் பி சுந்தர் இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி உள்ளவர்கள் வந்து இங்கே உள்ள செல்லர்ஸ் வந்துட்டு அவர் போல் பல செல்லர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பையர்ஸோட பேராசையில் வரக்கூடிய காசை அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கள ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணணும். அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்க தோப்பாங்க. அவங்க தோக்குறாங்கன்னா அப்போ நீங்கள் தொடர்ந்து வெற்றி அடைய முடியும். ஸோ அவங்கள ஜெயிச்சாலே அது ஒரு பெரிய திருப்தி தான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வின்னிங் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் பிஆர் சுந்தர் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் வந்து பையிங்கில். ஸோ உங்கள் நோக்கம் வந்து ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிக்கிறது வந்து ஒரு சாதாரண மார்க்கெட்டில் இல்லை, ஒரு உலக பணக்காரனை நீங்கள் ஜெயிக்கிறீங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து இதில் ஜெயிக்கணும்னா நல்லா கற்றுக்கணும், நல்லா பயிற்சி எடுக்கணும். பயிற்சி இல்லாமல் போனீங்கன்னா நிச்சயம் தோற்றுருவீங்க. அதனால தான் 100க்கு 90 பேர் தோக்குறதா வந்துட்டு தோற்று போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க வந்து. ஸோ 90 பேரும் தோக்குற பக்கம் இருக்கிறாங்கன்னா அப்போது இதில் எனக்கு ஏன் இவங்க தோக்குறாங்க அதை பற்றின ஆராய்ச்சியான விளைவு தான் நான் வந்து இந்த பயிற்சி எடுத்துகிட்ருக்கிறேன். 90 பேர் தூக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 10 பேரே நம்மளால் வந்து ஜெயிக்க வைக்க முடியாதா? இந்த 100க்கு 90 பேர் தூக்குறாங்களே, ஒரு 80 பேரை குறைக்க முடியாதா? அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பேராசை தான் நமக்கு. பேராசையாக இருந்தாலும் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இது செஞ்சிட்ருக்குறோம். ஸோ இந்த டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு அந்த பயிற்சியை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உள்ளே வாங்க. பொது வெளியில் நம்ம சில விஷயங்கள் கொட்ட முடியாது. ஏன்னா அது இன்றைக்கி பல யூடியூப் சேனல் மூடிட்டுருக்குறாங்க. காரணம் இந்த மாதிரி பொது வெளியில் கொட்டதுனால தான் வந்து. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நாட் ஓன்லி ஆப்ஷன் ட்ரேடிங், உங்களுக்கு குரூட் ஆயில் இருக்குது, நேச்சுரல் கேஸ் இருக்குது. அதை பற்றியும் என்ட்ரி எக்ஸிட்டை பற்றி நம்ம சொல்ல முடியும். எப்படி அதை நம்ம ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணணும்னு சொல்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஸ்டாக்கை எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறத பற்றியும் நம்ம கேட்குற நண்பர்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ப்ளஸ் மாதம் எனக்கு வந்து ரிஸ்க் இல்லாமல் வருமானம் வரணுங்கும் போது அதில் சில இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஒரு 4 to 10% எடுக்கிறதுங்கிறத பற்றியும் சொல்லிகிட்ருக்குறோம். சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஒரு ட்ரேடில் நீங்கள் 2% லாபம் எடுத்திங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு கால் ஒரு பை 4% எடுத்திங்கன்னா உங்களுக்கு 25 டேஸில் உங்கள் கேபிட்டல் டபுள் ஆயிரும். இதுதான் உங்கள் டார்கெட். ஸோ டிசிப்ளினாக பண்ணும்போது இது நிச்சயம் அச்சீவ் பண்ண முடியுங்கிறது என்னோட திட்டமான எண்ணம். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, மேற்கொண்டு பேசலாம். உங்களுக்கு அதிகமாக வளவலன்னு பேசி உங்கள் நேரத்துக்கு வீணாக்க விரும்பல. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் சண்டை முடிகிற வரைக்கும் இந்த மார்க்கெட் இப்படி சைடு வேஸ் தான் போயிட்டுருக்கும். ஃபர்தர் அப்லையும் போகாது, டவுன்லையும் விட மாட்டாங்க. ஏன்னா டவுனில் வரும்போது நம்ம எஸ்ஐபி பணம் கொட்டிகிட்டு இருக்காங்க. அதை வாங்கி டெய்லி 2000 கோடி 5000 கோடி வாங்கி குமிச்சிட்ருக்காங்க. அப்பில் போகும்போதும் அதே ரிட்டெயிலர்ஸ் தான் வித்து லாபம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதில் லாபம் பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் லாபம் அடைகிற பக்கம் நீங்கள் போகணுன்னா நல்ல பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பிடிச்ச வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.